அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் நம்முடன் தற்போது இணைப்பில் இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் களப்போராளியும் தற்போதைய மாநில பிரச்சார பிரிவினுடைய மாநில செயலாளருமான திரு ஓமாம்புலி ஜெயராமன். வணக்கம் திரு ஓமாம்புலி ஜெயராமன். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நிலையில தங்களிடமிருந்து சில கேள்விகளுக்கான பதில்களை எதிர்பார்க்கிறோம். முதலாவதாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தை தாண்டி தன்னுடைய அரசியல பயணத்தை துவக்கி இருக்கிறாரு. அதிலும் குறிப்பா ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதாக அறிவித்திருக்கிறார். இதை பத்தி உங்களுடைய பார்வை கருத்து என்ன? இதுக்கு விழுந்தடிச்சுதான் சிரிக்கணும். எப்படி சிரிக்கிறது, எதால சிரிக்கிறதுன்னு கூட தெரியாது. உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க முடியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன், வானை ஏறி வைகுண்டம் காட்டுறேன் அப்படின்னு சொன்ன கதையா, தமிழ்நாட்டுல 2 சீட்டு தனியா நிக்க வக்கத்த ஒரு கட்சி ஆந்திரால 10, கேரளால 8, எனக்கு ஒரு இதுக்கு கூட தோணுதுங்க, லடாக்ல கூட அவர் நிக்கலாம், பலுச்சிஸ்தான்ல நிக்கலாம், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, கென்யா, கனடா, அங்கெல்லாம் ஏன் அந்த ஊர்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? திருமாவளவன் அங்க போய் நிக்கலாம்ல. ஏன்னா இங்கேயே 2 சீட்டுக்கு மேல கிடையாது, ஓடிப்படான்னு விரட்டி விடுறாங்க அவரை. அப்படி இருக்கும்போது இவரு நான் அங்க நிக்க போறேன் இங்க நிக்க போறேங்கிறது இது ஒரு குரூர நகைச்சுவை. அதோட இல்லாம இங்க எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்றத மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க? என் நண்பர் ஒருத்தர் கூட கார்த்தால ஒரு சோசியல் மீடியால பதிவு போட்டிருந்தாரு. அத மனசுல வச்சுட்டு தான் கேக்குறேன். அப்ப அங்க எழுச்சி சேட்டன் அப்படிமாங்கன்னு நினைக்கிறேன். கன்னடத்துல அதுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு புரியாத ஒரு இதுல சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா அவரை தெலுங்குல திம்மாவலு அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அதனால ஒரு கேலி கூத்து, அவருக்கு ஏதோ பொழுது போகணும்னு சொல்லி பேசுறாரு, மீடியா அட்டென்ஷனுக்காக பேசுறாரு. முன்னாடி தமிழ்நாட்டுல அவரு தனியா நின்று ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிக்கிறாரான்னு பாருங்க முதல்ல, அதுக்கப்புறம் இந்த காமெடியை பத்தி பேசலாம். நம்ம அவரு கட்சியில இருந்து ஒரு அந்த ஜாஃபர் சாதிக்கோட தம்பி ஒரு கட்சியில தானே, அதுல அந்த நீக்கிடுவாரு, கண்டிப்பா நீக்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் திசை திருப்பறதுக்கான இப்ப பாருங்களேன், அந்த கட்சியில விடுதலை சிறுத்தையில இருந்த ஜாஃபர் சாதிக் தம்பி, அவனும் தானே போதைப் பொருள் கடத்தினான். அந்த ஆளு இப்ப பிடிச்சிட்டாங்களா இல்லையா? எத்தனை கிலோ போதைப் பொருள் கடத்தினான்? அவன் திருமாவளவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? வன்னி அரசு எவ்வளவு நாள் அவருக்கு அடியாளா செயல்படுறாரு? ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு எந்த விதத்துல உதவியா இருந்தாரு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் விட்டுட்டு நாம இப்ப பாத்தீங்களா, நம்ம கர்நாடகால, கேரளால, ஆந்திரால போட்டி போட போறாருன்னு பேசுறோம் பாத்தீங்களா? டைவர்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அந்த டைவர்ஷனுக்கு நாம பலியாக வேண்டாம். பிரபலமான ஒரு திரைப்பட நடிகை, சமூக கருத்துக்கள் நிறைய சொன்னவங்க, நடிகர் சூர்யாவுடைய மனைவி திரு ஜோதிகா அவர்கள் தமிழக அரசினுடைய திரைப்பட சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது அதுவும் இந்த தமிழ் சினிமா விருதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தமிழ் சினிமா விருது எல்லாமே தன்னை ஆதரிக்கக்கூடியவங்களுக்காக, அவங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிஸ்கெட், அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமானம். எனக்கு சரி, அதெல்லாம் கூட போட்டோம். அது அதிமுக ஆட்சியிலையும் அப்படிதான் இருக்கு, திமுக ஆட்சியிலையும் அப்படிதான் இருக்கு. இதை பத்தி நீ ஏன்டா பேசுறேன்னு கூட பல பேர் நினைக்கலாம். ஒரே ஒரு கேள்விதான். இதை TN ராஜரத்னம் பிள்ளை ஆடிட்டோரியத்துல இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பெருசா நடத்தியிருக்காங்க. நான் கூட பார்த்தேன் அந்த வீடியோவை. பேட்டி எல்லாம் வேற கொடுக்குறாங்க. எனக்கு ஏத்தக்கதான் இருந்தாரு நினைப்பேன். நம்ம தள்ள எழுத்து இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிக்கவோ இதோட பேட்டி எல்லாம் பாக்குறமே நினைச்சுக்கிட்டே பார்த்தேன். ஏன்னா அதுல என்ன பேச்சிருக்கு, என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த ராஜரத்னம் பிள்ளை அந்த மண்டபத்துல நடத்துறதுக்கு குறைஞ்சது எப்படியும் 10 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். ஷீல்டு எல்லாரும் வந்துட்டு போனது இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய். அந்த போக்குவரத்து செலவு, மனித வளம், மனிதர்களின் நேரம், இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கலாம், தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போயிட்டு சொல்லிக்கல, ஆஸ்பத்திரியை சுத்தமா வச்சிருக்க பயன்படுத்தலாம், ஏன் கோவிலுக்கு கொடுக்குறீங்கன்னுச்சுல. இப்ப என்ன பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த அம்மா உதவி செஞ்சிருக்கலாம். எத்தனையோ இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க, இந்த கிருஷ்ணகிரியிலயோ இல்ல விழுப்புரம் மாவட்டத்திலயோ இந்த கஞ்சா 4 பசங்க ஒரே பைக்ல போய் கஞ்சா சாக்லேட் விற்கிறானு 3 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் பார்த்திருப்பீங்க. அந்த பசங்களை
நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரியோட மேம்பாட்டுக்காக செலவு பண்ணிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மா எதுக்காக போய் அங்க குந்திக்கிட்டு விருது வாங்குது அப்படிங்கிறதா. அதை தாண்டி 3 வருஷம் அமைதியா இருந்துச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி. 3 வருஷம், இந்த அவல ஆட்சி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல ஏன்டா பேனா சிலையை வைக்கிறீங்க, எதுக்குடா எல்லா ஊருக்கும் கலைஞர் நூற்றாண்டுன்னு கலைஞர் பேரை வைக்கிறீங்க, எவன் அப்போ விட்டு காசுரா, அதெல்லாம் அந்த அம்மா ஒன்னும் கேட்காம காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி இருக்கிறதுனால அந்த சூர்யாவும் அமைதியா இருக்கிறதுக்கான வெகுமதி தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விருது.